இன்ஸ்டாகிராம் ஆப்ல நீங்க போடக்கூடிய நோட்ஸை வந்து ஒரு சில பேர் வந்து பார்க்கக்கூடாது, அவங்களுக்கு மட்டும் ஹைட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை எப்படி பண்றது அப்படிங்கிறத டீட்டெயிலாக அந்த வீடியோல பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோவுக்கு போகலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. மெசேஜ் செக்ஷன் போனீங்கன்னா நோட்ஸ் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து என்ன நோட் பண்ணணுமோ அதை வந்து டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஃபாலோவர்ஸ் யூ ஃபாலோ பேக்குன்னு இருக்கும். இப்போ நோட்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்க வந்து உங்களும் ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட நோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அந்த நோட்ஸ் வந்து ஒர்க் ஆகும். இப்போது இதில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு சில பேர் வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹைட் பண்ண முடியும். கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபாலோவர்ஸ் யூ ஃபாலோ பேக்குன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் வந்துட்டு யார் யார் வந்து உங்களோட நோட்ஸை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். யார் வந்து பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள நீங்கள் செலக்ட் பண்ணாமல் யார் யாரெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள மட்டும் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் டன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் யாரெல்லாம் வந்து செலக்ட் பண்ணீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் உங்களோட நோட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஷோ ஆகும். இப்போ இந்த வீடியோ மூலியமாக இன்ஸ்டாகிராமில் நோட்ஸ் எப்படி வந்து ஹைட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.